ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடும் 4 சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். அதை மாற்ற நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே தலைவர் கலைஞர் அவர்களின் அறிவுரைப்படி ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை உருவாக்கினேன். அதை தொடங்கி வைக்க வருகை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மேடையிலே சொன்னார், இந்த திட்டப்பணியை, இந்த பெரும்பணியை 3 ஆண்டுகளில் செய்ய முடியும் என எனக்கு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதை முன்னரே முடிக்க முடிஞ்சா பரிசு பொருட்களோட நான் அந்த திறப்பு விழாவுக்கு வருவேன்னு சொன்னார். 2 ஆண்டுகளில் உங்களுக்காக செஞ்சு முடித்த அதிகாரிகளுக்கு அந்த பரிசை பெற்றுக் கொடுத்த இந்த ஸ்டாலின் கிட்ட இன்றைக்கு பெருமையோடு அந்த உணர்வை பெற்று வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அப்போ மட்டுமா கடந்த 5 ஆண்டுகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு சேர்ப்ப அந்த உரிமையோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ராமநாதபுரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? மகிழ்ச்சி. நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது தமிழ்நாடு எந்த நிலையில் இருந்துச்சு? கொரோனாவில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கூட கிடைக்காத நிலையில் இருந்துச்சு. தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 0.07 அந்த விழுக்காடு தான் இருந்துச்சு, சரிஞ்சு கிடந்துச்சு. நடுநிலைமை படுபாதாளத்தில் இருந்துச்சு. போர்க்கால அடிப்படையில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முதல்ல கொரோனாவிலிருந்து மக்களை மீட்டெடுத்தோம். அடுத்து திறமையான நிர்வாகத்தால் நிதி நிலைமையை மீட்டெடுத்திருக்கிறோம். அதனுடைய பயனா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 11.19 விழுக்காடு என்ற டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கல, கடுமையாக உழைச்சிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, கடந்த 5 ஆண்டுகளில் என்னை செய்திகளில் பார்க்காத நாள் இருக்காது. ஆய்வு கூட்டம், கள ஆய்வுகள், அரசு நலத்திட்ட விழாக்கள், காணொலி வாயிலாக திறப்பு விழாக்கள், நேரடியாக மக்கள் சந்திப்பென தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தேன். நான் மட்டுமல்ல, அரசு இயந்திரத்தை முழுமையாக செயல்பட வச்சேன். அமைச்சர்கள் தொடங்கி கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் கடுமையான உழைப்பை போட்டு தமிழ்நாட்டை மீட்டு இன்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சி போதுமா? நமக்கு போதாது. சொல்லுங்க, போதாது. தமிழ்நாட்டுக்கு இந்த வளர்ச்சி போதுமா? நிச்சயம் போதாது. தமிழ்நாட்டை உலக அளவில் தனி பிராண்டா நாம வளர்த்தெடுக்கணும். அதுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு
வாக்களிக்கணும். உங்க அனுமதியோட இப்போ நமது வெல்லும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட முதல்ல முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் முன்னாடி வாங்க அண்ணா, கொஞ்சம் முன்னாடி. நான் சொல்ற வரைக்கும் நமது வெல்லும் வேட்பாளர் ராஜகண்ணப்பன் அவர்கள். கொஞ்சம் 2 நிமிஷம் இல்லைங்க. நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். நம்மோட திராவிட மாடல் அரசில் அமைச்சரா சிறப்பாக செயல்பட்ட இவர் முதுகுளத்தூர், கமுதி, பார்த்திபனூர் சுற்றுச்சாலைகள், கடலாடை, ஐடிஐ உள்ளிட்ட நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ராஜகண்ணப்பனுக்கு உதயசூரி சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும். அடுத்து ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம். இவருடைய பேரை ராமநாதபுரத்தோட நல்லிணகுடத்தை சொல்லும். ராமநாதபுரத்தோட மாவீரர் காதர் பாட்சா என்ற வெள்ளச்சாமி அவர்கள் மகன். கழகத்தோட மாவட்ட செயலாளர். ஏராளமான நலத்திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய இவரை கடந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. அந்த ரெக்கார்டை இந்த முறை முறியடிக்க அவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து திருவாடனை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ராம கருமாணிக்கம் அவர்கள். இவருடைய தாத்தா கரியமாணிக்கம், அப்பா KR ராமசாமி ஆகியோருடைய வழித்தடத்தில் வந்திருப்பவர் தான் தம்பி ராம கருமாணிக்கம் அவர்கள். மரியாதைக்குரிய அண்ணன் KR ராமசாமி அவர்கள் 5 முறை மக்கள் அன்பையும் நம்பிக்கையும் பெற்று சட்டமன்றத்தில் ஒழிச்சவர். அப்படிப்பட்டவருடைய அன்பு மகன் ராம கருமாணிக்கத்திற்கு கடந்த முறை எப்படி ஆதரவு தந்தீர்களோ இந்த முறையும் கை சின்னத்தில் நீங்க எல்லாரும் அவருக்கு வாக்களிக்கணும். அடுத்து பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் KK கதிரவன் அவர்கள். வழக்கறிஞர், இளைஞரணியில வளர்ந்தவர். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக பணியாற்றி செவ்வூர் பகுதியில் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தவர். இவருக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும். கடந்த முறை 4 தொகுதியிலும் வெற்றியை கொடுத்தீங்க. இந்த முறையும் 100% வெற்றியை கொடுப்பீங்களா? கடந்த முறையை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தருவீங்களா? உறுதியா? நிச்சயமா? அப்புறம் நாங்க உறுதியாயிடுச்சு, உட்காருங்க.